கீரைலாம் எடுத்துன்னு மாடிக்கு வந்துட்டோம்மா. ஒரே வெந்து போகிற மாதிரி அம்மா கிட்ட சொன்னா அம்மா சொல்லுவாங்க, நான் இல்லைன்னா தான் தெரியுதா, நான் இருந்தால் திட்டுறீங்களா. ஃபோன் வருது, ஊருக்கு போயிருந்தாங்களே, எங்கள் பொண்ணு தான் ஜெயிச்சின்னு வருது. ஆயா நீங்கள் ஊரில் இருந்துன்னு ஆயா எங்கன்னு என்ன கேட்டால் எப்படி உங்க கூட தானே வந்துச்சு. ஆய்மா, நான் தான் உங்கள் சத்யாம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த கீரைலாம் எடுத்துன்னு மாடிக்கு வந்துட்டோம்மா. ஒரே வெந்து போகிற மாதிரி இது கீழே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காற்றே வர மாட்டேது, ஒரே கடை இருக்குதுங்கம்மா. அதனால சரி மாடியில் போயிடலாம், கொஞ்சம் காற்று வரும். இங்கே தென்னை மரம்லாம் இருக்குது, அதனால கொஞ்சம் காற்று வரும். அதனால சரிங்க பொறுமையாக உக்காந்து இதெல்லாம் கிள்ளி எடுத்துன்னு போய் நம்ம ஏற்கனவே வதங்கி போன மாதிரி தான் இருந்துச்சு. புதினாலாம் பார்த்தீங்கன்னா ₹1 தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கீரையுமே கொஞ்சம் வதங்கி தான் போயிருக்குது. சரி நம்ம கிள்ளி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்து பண்ணின்னு இருக்கிறோம். பூண்டு கொஞ்சம் வாங்கி வந்தது, அதையும் கொஞ்சம் உரிச்சு எடுத்துன்னு போயிடலாம். இந்த இடத்துலையே அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கையில் கொடுத்துடலாம், அம்மா கிள்ளி கொடுத்துருவாங்க. இல்லை வாங்கி வந்தோம்னால பையன் பார்த்தாங்கன்னா அவங்க என்னென்னதையோ கிள்ளி தனித்தனியாக அழகாக போட்டு கொடுத்துருவாங்க. அவங்களாம் ஊருக்கு போய்க்கிறதால இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ ஆள் இல்லைங்கம்மா. அம்மா கிட்ட சொன்னா அம்மா சொல்லுவாங்க, நான் இல்லைன்னா தான் தெரியுதா, நான் இருந்தால் திட்டுறீங்களா, நான் இல்லைன்னா தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு தான் நான் பயப்படுவேன், ரொம்ப பயப்படுவேன். எங்கேயாச்சும் வேலையில் கூட கொஞ்சம் லேட் ஆகிட்டா கூட சரி அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு அவங்க தான் நான் ரொம்ப பயப்படுவேன். இந்த புதினா கிள்றது நல்லா ஈஸி இதாகுமா. இந்த புதினா நல்லா ஈஸியாக கிள்ளிடலாம் அழகாக. இந்த மொனையில் கூட இது கிள்ளி கூட இப்போ போட்டுற வேண்டியதில்லை. இதெல்லாம் இந்த பிஞ்சி தண்டுலேயே அரைச்சிடலாம். ஊருக்கு அரைச்சா நல்லா இருக்கும். ஃபோன் வருது, ஊருக்கு போயிருந்தாங்களே, எங்கள் பொண்ணு தான் ஜெயிச்சின்னு வருது. இதான் நம்ம சின்ன ஃபோன் தான் யூஸ் பண்ணோம், பெரிய ஃபோன் தெரியாததால ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க என்னன்னு கேட்போங்கம்மா. ஆயா நீங்கள் ஊரில் இருந்துன்னு ஆயா எங்கன்னு என்ன கேட்டால் எப்படி உங்க கூட தானே வந்துச்சு. எங்கே போச்சுன்னா தெரியல. சரி இருக்கும், அங்கே யாருக்கிட்டாவது இருப்போம். வந்துடும் ஆயா. அங்கே ஊருக்கு போய்க்கிறாங்கம்மா. ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஆயாவை காணுமான்ட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, ஆயாவை காணும். அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க 1.5 வருஷம் ஆயிடுச்சு ஊருக்கு போய். போன வருஷம் ஆடி மாதத்தில் முன்ன ஆடி மாதம் போனோம்மா ஊருக்கு. அங்கே அப்போ ஒரு காது குத்துக்காக போனோம். அதோட அம்மா போக முடியல, இங்கேயே இருந்துட்டாங்க. அதுதான் சரி இப்போ போனோம்னா அவங்க எல்லாரையும் பார்க்க போவாங்க. நம்ம எல்லா சொந்தக்காரருமே நம்ம அங்கே தான் ஊரில் தான் இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன். அதனால எல்லாரையும் போய் பார்க்க போவாங்க. அதுக்கு நான் அம்மாகிட்ட சொல்லி நடப்பேன், எல்லாரும் அங்கே விட்டு என்னை மட்டும் ஏன் எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து, என்னை மட்டும் ஏன் இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்ககிட்ட சண்டை போடுவேன். அம்மா சொல்லுவாங்க, சொந்தம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சவா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பழக்கம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் கூட நம்ம சொந்தக்கார மாதிரி பழகும். அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஒரு மாதிரி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி சித்தி பெரியமான அந்த மாதிரி பேசி பழகும். நல்லா இருக்கும் ஊரில். அதனால் அம்மாவுக்கும் அங்கே எல்லாருமே பிடிச்சதால ஒருத்தர் வீட்டுக்கு எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க பிறகு. தெரியுமா இது என்ன கீரைமா? இது அரைக்கீரைப்பா, அரைக்கீரை. இது நம்ம இந்த கீரை இது பண்ணிட்டு இந்த தண்டு கூட பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம கடலைப்பருப்பு காராமணிலாம் போட்டு அன்றைக்கி கூட ஒரு நாள் காராமணி போட்டு பொரியல் பண்ணியிருந்தான், கூட்டு மாதிரி வச்சுருந்தான். அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கீரை கடைஞ்சிக்கலாம், பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த தண்டு நல்லா இந்த அடி தண்டு வரைக்கும் பிஞ்சு அப்படி உடைக்கிற வரைக்கும் இது வரைக்கும் செஞ்சுக்கலாம். இந்த தண்டை வச்சு இது ஒரு தட்டியை தகுந்த வந்துட்ட போலக்கு. நல்லா காற்று சில்லுன்னு இங்கே இருக்கு. கீழே பார்த்துக்கே மனசு வராது போலக்குது. இங்கே நல்லா காற்று சில்லுன்னு அடிக்குதுங்கம்மா. ஏமா அவ்வளோ பெருசு பெருசாக நீட்டாகவே வச்சுருக்கீங்க அரியரன்ட்டு? கீரையா இது நம்ம பொரியல் பண்ண போகிறோம் இல்லையா. கிளீன் மட்டும் பண்ணிட்டோம்னா அப்படியே தண்ணியில் போட்டு அலசிட்டு அப்படியே கருவாமனையில் அரைஞ்சிக்கலான்ட்டு நீட்டாகவே இந்த க்ளீன் மட்டும் பண்ணிடுவோம். நீட்டாக அந்த தண்டு எல்லாமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம் அந்த தண்டெல்லாம். அதனால தான் இப்படியே இந்த உடச்சி இப்படி நீட்டாக வச்சுக்கணும்னா ஈஸியாக இருக்கும், கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிங்க இருக்கேன். சரி பண்ணுங்க. கீரை கிள்ளி இப்போ முடிக்க போகிறோம். இன்னும் பூண்டு உரிக்கிற வேலை இருக்குது. பூண்டு உரிச்சின்னு போயிட்டா தான் நான் காலையில் ரொம்ப லேட் ஆகிடும் போடுது. அதனால சரி பூண்டை உரிச்சின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துக்கிறோம். உரிச்சி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தா மணி இப்போ 9 அதுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே தூங்கிடுவோம்மா. பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே கிண்டல் பண்ணுவாங்க நம்மளை. பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லலாம் எவ்வளோ லேட்டாக தூங்குவோம். நீங்கன்னா இந்த வீடு தான்மா 6 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம். 7 மணிக்கெல்லாமே நாங்கள் படுக்கை போட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவோம். தூங்க கூட மாட்டோம். நாடகம்லாம் பார்த்துன்னு அப்படியே ஏதாச்சும் பார்த்துன்னே இருப்போம். ஆனாலும் எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க, அம்மா சத்யா வீடா இந்நேரம் அவங்க படுக்கைலாம் போட்டிருப்பாங்களே, சாப்பாடுலாம் சாப்பிட்ருப்பாங்கன்னுவாங்க. எங்களுக்கு அவர் போய் கிண்டல் பண்ணுவார். 6 மணி ஆயிடுச்சா எங்கள் வீட்டில் சாப்பிட கூப்பிட்ருவாங்கப்பா, சாப்பிட கூப்பிட்ருவாங்க அப்படின்வாங்க.
அது இப்போ பார்த்தீங்கன்னா வர வர ரொம்ப லேட் ஆகிடுது. 9 மணி ஆகும் போது இன்னமும் நம்ம போய் தூங்காமல் இருக்கோம். சென்னை தான் நம்ம அம்மா ஊர். அம்மாக்கே நம்ம சொந்த ஊர் சென்னை தான் அம்மாவுக்கு. எனக்கு தான் பார்த்தீங்கன்னா கிராமம். அம்மா கிளம்பி சென்னை தான். அவங்க அண்ணன் பையன் சொல்லிட்டு சொந்தத்திலே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க என்ன. அதே மாதிரி சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் பொண்ணை தான் நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் பண்ணி வந்துக்கிறோங்கம்மா. இப்போ அரவிந்த் என்ன கேட்குற, நீ மட்டும் ஆயாக்கிட்ட சொல்கிற, ஆயாவை சொல்கிறியே, அங்கேருந்து என்னையா இங்கே இவ்வளோ தூரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் இல்லையா அம்மா கிட்ட. எங்கள் சொந்தக்காரெலாம் இங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்களே ஊரில், இங்கேயா என்னை இன்னும் வந்து இவ்வளோ தூரத்தில் கல்யாணம் பண்ண அம்மா நான் கேட்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி தானே அப்போ நீ போய் உங்கள் அண்ணன் பண்ண இங்கே கல்யாணம் பண்ணி வந்து கொடுத்தி, அதுவும் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துக்குது இல்லை, பாவம் தானே அப்படின்னு கேட்குறாங்க என்ன. சஞ்சய்க்கு வந்து ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா சஞ்சய்க்கு நான் அத்தை தானே, அதனால எங்கள் அத்தை வீடு தானே, எனக்கு ஒன்றும் இங்கே இதுவாக தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டோம்னாக்கா அத்தை கூட இருக்குது எனக்கு ஜாலியாக தான் இருக்குது அப்படின்வாங்க. புதினா கிள்ளிட்டோம், கீரையும் கிள்ளிட்டோம், கொஞ்சம் பூண்டு உச்சின்னு போயிட்டோம்னா இந்த பச்சை சுண்டைக்காய் இருக்குது வீட்டில். அக்கா ஒரு 3 கவரை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அது பச்சை சுண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஃப்ரிட்ஜிலே இருக்குதுங்கம்மா. அதை செய்ய முடியாது இருக்குது. அதை போட்டு நம்ம காரக்குழம்பு வைக்கலாம். கொஞ்சம் பூண்டு போட்டால் அதுக்கு நல்லா இருக்குமே உரிச்சுங்கிறோம். பூண்டு இல்லாதனாலே சுண்டைக்காவை அப்படியே வச்சு இந்த காரக்குழம்பு வைக்கலாம். பூண்டு இருந்தால் தான் நல்லா இருக்கும், நிறைய போட்டு வச்சோம்னா. அதுக்காகவே நான் அந்த சுண்டைக்காவை செய்யாமே வேற வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதுதான் முடிச்சிட்டோம். பூண்டு நம்ம தேவையான அளவுக்கு இப்போ நாளைக்கு தேவையான அளவுக்கு உரிச்சிக்கணும். இது வரைக்கும் போதும். அம்மா வந்துடுவாங்க இல்லையா நாளைக்கு. அம்மா கிட்ட கிட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா உரிச்சு வைப்பாங்க. வீட்டில் தானே இருக்கிறாங்க. அவங்க லீவ் விட்டாங்க, 2 மாதம் லீவு தான். லீவில் இதை உரிச்சு தர சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உரிச்சு தேவையானதெல்லாம் உரிச்சு தருவாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. நம்மளாம் இதை எத்தனை போய் கீழே எத்தனை போய் நாளைக்கு செய்யறதுக்கு ஆரம்பிச்சுக்குவோம். இந்த கீரைலாம் நாளைக்கு பொரியல் பண்ணுவோம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சத்யா அம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.